நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகிலே பயனுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பதனை இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை நமக்கு படிப்பினையாக கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு 2 உவமைகள் வாயிலாக நாமும் நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக, கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் வாழுகின்ற வரைக்கும் படைத்த கடவுளுக்கும் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய அயலாருக்கும் நம்முடைய வாழ்வு கனி கொடுக்கின்ற, பலன் கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று. உப்பு நம்முடைய உணவிலே சுவையை கொடுக்கிறது, பயனுள்ளதாக அமைகிறது. அளவோடு பயன்படுத்துகிற பொழுது அது சுவையை கொடுக்கிறது. அளவிற்கு அதிகமாக பயன்படுத்துகிற பொழுது அந்த உணவை நாம் உண்ண முடியாத சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறோம். அன்புக்குரியவில்லை, அதை போலவே நம்முடைய வாழ்க்கையும், கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் கடவுளுக்கென்று வாழ்கிற பொழுதும், கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி கொள்கிற பொழுதும், கடவுள் எப்படி உப்பு பிறருக்கு பயன்படும்படி செய்கிறாரோ அதை போலவே நாம் ஒவ்வொருடைய வாழ்வும் கடவுளுக்கும் அயலாருக்கும் பயனுள்ள வாழ்வாக அமையும். அதையே 2வது நிகழ்வாயிலாக நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று கூறினார். நம்முடைய தூய இதய ஆண்டவரும் நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாய் இருக்கிறேன் என்று நமக்கு கூறுகிறார். எனவே தூய இதய ஆண்டவருடைய திருவிழாவை சிறப்பிக்க நாம் இந்த நவநாட்களில் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நவநாட்களில் திரு இருதய ஆண்டவரை பற்றிய பல்வேறு சிந்தனைகள் மறைவுரை வாயிலாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே இதய ஆண்டவருடைய இதயம் இரக்கமும் அன்பும் பரிவும் கொண்ட இதயமாக இருந்தது. பிறருக்கும் அயலாருக்கும் அந்த இதயம் தன்னுடைய அன்பை வாரி வழங்குகிற அளவு கடந்த அன்பு செய்கிற இதயமாக ஆண்டவர் இயேசுடைய இதயம் இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய திரு இருதய ஆண்டவரை நினைவு கூறுகிற நாட்களிலே அவருடைய இதயத்திலிருந்து வந்த அன்பும் அருளும் இறை ஆசிரும் கருணையும் இரக்கமும் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கவும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழவும், அதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக அமையும் என்பது இறை வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற படிப்பினையாக இருக்கின்றது. எனவேதான் நீங்கள் கனி தந்து என் சீடராய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று இறை வார்த்தையிலே ஆண்டவர் கூறுகிறார். அந்த கனி கொடுக்கின்ற வாழ்க்கை, நாம் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வது, உப்பாகவும் ஒளியாகவும் நம்முடைய வாழ்வு பயனுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து இருதய ஆண்டவருடைய இறை அருளை வேண்டி திருப்பலில் ஜெபிப்போம். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.